இது வந்து நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வலிக்குது. வச்சுக்கிடுவோம். ஆனால் பால் வந்து வலிக்குது. இதெல்லாம் இல்லாத வலி அப்படியே வருது. ஷார்ட்ஸ் அப்லோடு ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ கால் பண்ணியிருக்காங்க ஏர்டெல்ல. வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்கல. ஒர்க்கு
11:06 நான் அப்புறமா வரேன். 3 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போகிறேன். இப்போதான் சாப்பிட முடிக்கிறேன். அண்ட் குட் ஆஃப்டர்நூன். டைம் வந்து 2:20. ஸோ படுத்து கொஞ்ச நேரம் படுங்க. அப்புறம் பேசுவோம். ஃபுல்லு சார்ஜ் போகிறேன். ஒரு மாத்திரையும் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, 2:21 டைம். டைம் வந்து 4:37. அந்த இப்போ ஷார்ட்ஸ் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏர்டெல் இன்ஜினியர் கால் பண்ணாரு. அண்ணன் எதுவும் வராதுன்னாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரி என்னதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் புக்கு படித்தேன். அந்த இன்னொரு ஒரு புக்கு ஒன்று இருக்குது. அது மொட்டை மாடியில் போய் படிக்கலான்னு போகிறேன். கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி பார்த்துருந்தோம். டைம் வந்து 4:37. கீழே போய்ட்டு வந்துடுறேன். ஒரு மாதம் பணம் இருக்குது. எப்படி போகணுன்னு பார்க்குறேன். எப்படி இருக்கு? என்ன பண்ணுறது? என் பேண்ட்டு வேற நல்லதான். ஒரு வாட்டி இருக்கு, மேலே இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் இடிச்சு போட்டிருக்கான். ஒட்டு மொத்தமாக காலி. அதான் புது பாக்ஸ் வாங்கி போடணும்னு போடுறது. இது பைப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது பாக்ஸ். ஓகே. ஹாய். டைம் என்னென்னா 5:50. ஸோ நான் வந்து ஏற்கனவே இந்த இன்டர்நெட் ஒயர் பாக்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். அப்படியே குழந்துட்டு வந்துட்டுருக்கு. நானே நான் செக் பண்ணேன். நான் பட் அந்த பாக்ஸ் வந்து எப்படி குழம்பு வந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. கனால் இந்த பைப் போடுறதுக்காக. ஸோ ஓகே, அந்த குட் ஈவினிங். டைம் வந்து 5:51. போய் இப்போ போய் புக்கு படிச்சுட்டு வரேன். மேலே சேர் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதில் உட்காந்து படிச்சுட்டு வரேன். கீழே உட்காந்து வரேன். ஓகே, பாய். ஸ்பீக்கராக எடுத்துருப்பேன். தாமஸ் பெயின் ஸ்பீக்கர் பேர். தாமஸ் பெயின்னு கூட்டிகிட்டு போகிறேன். டு ரீட் ஆல் த லைட் வி கேன் நாட் see by ஆண்டனி டோயர். ஓகே, பாய். அண்ட் குட் ஈவினிங். அந்த நாளைக்கு தான் இன்டர்நெட் சரியாகும் சொல்கிறாங்க. பாக்ஸில் ஃபுல்லாக இருக்கேன். செல்லு வந்து கீழே இருக்கும், சார்ஜில் இருக்கும். சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, பாய். ஹாய். ஓகே, இப்போ டைம் வந்து 6:53 அண்ட் குட் ஈவினிங். ஸோ புக்கை நான் வந்து மொட்டை மாடியில் படித்தேன். படிக்கும்போது ட்ரிகர் திங்கிங் வந்தது, ட்ராமா ட்ரிகர் திங்கிங் வந்தது. பட் நம்ம ஆனாலும் கொஞ்சம் படிச்சுட்டேன் நல்லாவே. ஸோ இதுக்கு முன்னாடியோட கொஞ்சம் அதிகமான பேஜஸ் படிச்சிருக்கேன். ஸோ அது ஒன்று. அந்த ட்ரிகர் திங்கிங்லேருந்து எப்படி நான் போகிறதுன்றது எனக்கு இன்னும் தெரியல. வேறு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குன்னா கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணணும். அதெல்லாம் படிச்சிட்டேன். புக்கு படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டில் வந்து 2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு எனக்கு டக்குனு திருப்பி வந்துச்சு ஆன்சரில். நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு சேர் போட்டு உட்காந்துருந்தேன். ப்ரௌன் கலர் சேர் போட்டு உட்காந்துருந்தேன். ஸோ எனக்கு பண்ணிட்டு வரேன். ஓகே, இதில் போகிறோம் நம்ம. ஸோ படிக்கும்போது எனக்கு ஒரு சாப்டர் ஒன்று இருக்குது. அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு சாப்டராகவே இல்லை. My brother said it is positive. ஓகே, நான் மறுபடியும் அந்த சாப்டருடைய பேராகிராஃப் பார்த்தேன். அதில் ஒரு லைன் ஒன்று இருந்தது. வர்னருடைய சிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒரு ரேடியோ மேனுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர். அதாவது உங்களுடைய ரேடியோவை நீங்கள் ஒர்க்கர் ஆக்கலான்னா இந்தந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டரில் எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுடைய சேனலை நாங்கள் லிசன் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் லாங்குவேஜ் சேனலில் உங்கள் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை நாங்கள் பார்க்கக்கூடாது சட்டப்படி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி யாராச்சும் தெரிஞ்சுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு கல் உடைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. அதில் வந்து 15 வருஷம் இருக்குல்ல, அதில் சொல்லுவாங்க
You can get hard labor for it. Things like breaking rocks 15 hours a day. 15 years கிடையாது 15 hours. Okay. 15 hours a day. Or making a nylon stocking or going down in the pit. அதாவது ஷும் அதான் பிட்னா கோயிங் டவுன் இந்த pit. The 15 hours. அதான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் எங்களோட பிரச்சனைலாம் என்ன, அப்புறம் உங்களோட ரேடியோவில் நான் எப்படி லிசன் பண்ணோம், அதுக்கப்புறம் நிறைய க்ளூஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இது சடனாக போட்டதுனால டக்குனு கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கு இது வேறு. நல்லாயிருக்கு. மூணு பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறது? பழைய நினைவுகள், அந்த நினைவுகள்லாம் நான் மறந்துட்டேன். இப்போ புதுசாக எனக்கு கிடைச்ச தகவல் மூலமாக எனக்கு அதெல்லாம் நான் மறுபடியும் ஞாபகம் இருக்கேன். திடீர்னு எப்படி பிரச்சனை தெரியல. எனக்கு இன்னும் ஒரு சில உண்மைகள் மைண்டில் இருக்கு சார். இன்னும் ஒரு சில உண்மைகள் மைண்டில் இருக்கு. அந்த உண்மைகள் எல்லாமே அந்த உண்மைகள் எல்லாமே உண்மைகள் எல்லாமே எனக்கு நல்ல வழி கொடுக்கும். இன்னும் இருக்கக்கூடாது. பெயின் கொடுக்கும். ஹாய். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:06. ஸோ இது வந்து ஒரு சில விஷயத்த நான் ஆட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு டிசிஷனை எடுத்திருக்கேன். அல்ட்ரா மேக்ஸிமம் ஸ்டே அவே. அல்ட்ரா மேக்ஸிமம் ஸ்டே அவே. இது வந்து ஷார்ட் ஃபார்ம்லாம் எதுவும் போட வேண்டாம், இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஓகே, ஸோ அல்ட்ரா மேக்ஸிமம் ஸ்டே அவே இது வந்து ஒரு புதுசாக ஒரு பாலிசியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம், மோஸ்ட் மேக்ஸிமம் அண்ட் அல்ட்ரா மேக்ஸிமம் வேயில் நம்ம கீழே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட கான்வர்சேஷன் வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் வைக்கக்கூடாது.
ஓகே. இதில் ரொம்ப இதுவாக இருக்கணும், உறுதியாக இருக்கு. அவங்ககிட்ட வைக்கக்கூடாது, நம்ம கீழேயும் ரொம்ப ஸ்டே பண்ணக்கூடாது. அந்த காஃபியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் நம்ம. ஸோ நாளைக்கு நான் எப்படி அவாய்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரில. பட் போக போக நான் அவாய்ட் பண்ணிடுவேன் தான் நம்புகிறேன். ஸோ அட்லீஸ்ட் நாளைக்கு நான் குறைச்சிடுவேன். ஓகேவா? ஆனால் கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிடணும். அந்த நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவோம், அவ்வளோதான். அதே சமயத்தில் கீழே இருக்கவங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப டாக்ஸிக். அதே சமயத்தில் இன்னைக்கு நான் ஒரு சில விஷயம்லாம் நான் ஆரம்பித்தேன். நான் முக்கியமாக இந்த பிரவீன் இருக்காங்க, அவன் பண்ண அப்யூஸ் எல்லாமே ஒரு 30 வரைக்கும் நான் எழுதி வச்சுருக்கேன். 30 பாயிண்ட் வரைக்கும் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. பிரவீனும் விவேக்கும் சேர்ந்து பண்ண நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னும் எழுதலை. அதே சமயத்தில் பிரவீன் பார்த்தீங்கன்னா அவனே தனியாக இண்டிவிஜுவலாக நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கான். ஒரு அப்யூசிவான ஒரு ஈவெண்ட்டு அவன் மூலமாகவே நிறையவே இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வரணும். அதுக்கப்புறம் பிரவீனும் விவேக்கும் கொலாபரேஷன் பண்ணது, பிரவீனும் நிர்மலாவும் கொலாபரேஷன் பண்ணது, அதெல்லாம் தனித்தனியாக. ஸோ இதெல்லாம் எழுதணும். ஸோ இதே சமயத்தில் அல்ட்ரா மேக்ஸிமம் ஸ்டே அவே அந்த பாலிசி இன்றையோட இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதில் நம்ம பிக் நோட்ஸ்லாம் எதுவுமே எழுதலை. பட் நம்ம வேர்டாகவே சொல்லிடுவோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை ஆட் பண்ணணுன்னு நான் நினச்சேன். ஓகே. ஸோ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோஸும் கம்பைல் பண்ணிடுவோம். ஓகே, பாய் பாய். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏர்டெல் பாக்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அம்மாவும் வந்துட்டாங்க. பின்னாடி வந்து அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் காலையிலே நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுனால நான் ப்ராப்பராக கான்வர்சேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியல. இதுதான் இது நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அவன் அந்த ஏர்டெல் பாக்ஸை அப்படியே தூக்கி போட்டு உடச்சிருக்கான் கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் கூட அப்படியே அந்த ஜேசிபி இருக்குல்ல, ட்ரில்லர் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே மால் அடித்து உடச்சிருக்கான். மரத்தெல்லாம் வெட்டுறேன்ட்டு அதுவும் எல்லாமே சேர்த்து எடிட் பண்ணிடுவான். செம்ம கடுப்பாக போச்சு. ஸோ இதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான். அவங்க பாட்டுக்கு பின்னாடி வந்துட்டாங்க, வேறு எதுவும் பண்ண முடியல. ஸோ நானும் நிறைய பேசி இருந்திருப்பேன். அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். ஓகே, நம்ம இப்போதைக்கு அந்த பாக்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏர்டெல் ட்விட்டரில் நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏர்டெல் கஸ்டமர் கேர்கிட்ட ஃபோன் பண்ணால் அவங்களோட ரெஸ்பான்ஸு டெரபுளாக ஃபிக்ஸ்டாக ஒரு ரோபோட்டிக்காக இருந்தது. நல்லாவே இல்லை. ஸோ ஓகே, பாய். ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாளைக்கு ஷுவராக இன்டர்நெட் வரும்ன்ட்டு கேரண்டி கிடையாது. ஸோ பார்ப்போம். பாய். ப்ளீஸ் வந்தால் வந்துடுவான். பாய். டைம் 10